தேர்தல் நேரத்தில் சொன்னார் அண்ணா திமுக ஆட்சியில் கடன் வாங்கிட்டாங்க. கொரோனா காலங்க கடுமையான நிதிநிலை, ஒரு ஆண்டு வருமானம் இல்ல. நான் முதலமைச்சர் இருக்கும்போது முதல் ஆண்டு வறட்சி, குடிப்பதற்கே தண்ணி இல்ல, அதை சமாளிச்சான். அடுத்தது டெல்டா மாவட்டத்தில் புயல், கஜா புயல், அத்தனையும் நாசமாயிட்டு மின்கம்பம் சாந்தி போச்சு, டிரான்ஸ்பார்மர் இல்ல, துணை மின் நிலையம் இல்ல, விவசாய பயிர்கள் அழிஞ்சு போச்சு, நிவாரணம் கொடுத்தேன். அடுத்தது கொரோனா, ஒருவர் மூஞ்சி ஒருத்தர் பார்க்க முடியல, எல்லாம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சிருந்தோம். 12 மாசம் வருமானமே இல்ல, அப்ப கூட விலைவாசி உயரல, மக்கள் நிம்மதியா வாழ்ந்தாங்க. விலை மதிக்க முடியாத உயிரை அண்ணா திமுக ஆட்சியில காப்பாற்றிய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு அமெரிக்காவில் கூட கொரோனா வந்த காலத்துல லட்சக்கணக்கான பேர் இருந்தாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு திட்டமிட்டு இந்த கொரோனா தடுப்பு நடவடிக்கையில முழு மூச்சாக இருந்து இறங்கிய காரணத்தினால விலை மதிக்க முடியாத உயிர்களை காப்பாற்றினோம். 12 மாசம் அரசாங்கத்துக்கு வருமானமே இல்ல. அது மட்டும் இல்ல, கொரோனா காலத்தில் செலவு 40,000 கோடி, இதெல்லாம் சேர்த்துதான் 5,18,000 கோடி.